வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டம். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். வருகிற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப் போவதாக தனி மாநில அந்தஸ்து போராட்டக் குழு தலைவர் நேரு எம்எல்ஏ தகவல். பாலியல் தொல்லைகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொம்மைகள். புதுச்சேரி இளங்கோஅடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உருவாக்கி அசத்தல். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 ஆண்டுகள் காலம் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்காத புதுச்சேரி அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது போலீசார் தடுக்க முயலவே இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் தக்காளியை வீசிக்கொண்டே இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் கதவுகள் மூடப்பட்டது. இதனால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப்போவதாக தனி மாநில அந்தஸ்து போராட்டக் குழு தலைவர் நேரு எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என நெடுங்காலமாக புதுச்சேரி அரசு மத்திய அரசை வலியுறுத்தி 15 தீர்மானங்களை சட்டப்பேரவையில் இயற்றியுள்ளது. ஆனால் மத்திய அரசு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்று கைவிரித்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 16வது முறையாக தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனி மாநில அந்தஸ்துக்காக முதலமைச்சர் ரங்கசாமியும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 22க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மாநில அந்தஸ்துக்காக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து போராட்டக் குழு தலைவர் நேரு பேசுகையில், புதுச்சேரி அரசில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், தலைமைச் செயலர் என 3 அதிகார மையங்களாக செயல்படுகிறார்கள். இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறிய நேரு, வெளி மாநிலத்தில் இருந்து வரும் அதிகாரிகள் புதுச்சேரியில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் இதற்கெல்லாம் தனி மாநில அந்தஸ்துதான் ஒரே தீர்வு என்றார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு சுமார் 1 லட்சம் கையெழுத்துகள் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த போராட்டத்திற்காக நாளை 25ஆம் தேதி ரயில் மூலம் சுமார் 200க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் டெல்லி புறப்பட உள்ளதாகவும் தங்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சேர்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும்
தமிழக எம்பிக்களின் ஆதரவு கேட்டு கடிதங்கள் அனுப்பியுள்ளதாகவும் நேரு எம்எல்ஏ தெரிவித்தார். புதுச்சேரியில் பாலியல் தொல்லைகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொம்மைகளை புதுச்சேரி இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உருவாக்கி அசத்தி உள்ளனர். நாடு முழுவதும் தற்போது பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சிறுமிகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு குட் டச் பேட் டச் என்றால் என்ன என்பதை விழிப்புணர்வாக கொண்டு செல்ல புதுச்சேரி முத்தரையர்பாளையத்தில் உள்ள இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டனர். அந்த வகையில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் இயற்பியல் ப்ராஜெக்டாக பொம்மையை உருவாக்கினர். அதற்கு சாரா என பெயரிட்டனர். மாணவர்கள் சென்சார் கொண்டு தயாரித்த இந்த பேசும் பொம்மையானது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. சாரா பொம்மையானது குட் டச் பேட் டச் பற்றி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில் சொல்கிறது. பள்ளியில் பயிலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு சாரா பொம்மைகள் குறித்து இன்று செயல் விளக்கம் தந்தனர். இந்த நிகழ்வை பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் துவக்கி வைத்தார். பொம்மையின் அந்தரங்க பாகங்களை தொட்டால் தொடாதே என மும்மொழிகளிலும் சொல்கிறது. தற்போது முதல் கட்டமாக 3 பொம்மைகளை பள்ளி மாணவர்கள் உருவாக்கி உள்ளனர். யோகேஸ்வரி, இந்த பொம்மை செக்ஷுவல் அபியூஸ்ல இருந்து தடுக்கிறதுக்காக இந்த பொம்மையை நாங்க உருவாக்கி இருக்கோம். சின்ன பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம டச் சென்சார் வச்சிருக்கேன். டச் பண்ணானா அது சவுண்ட் போகும். நோ டோன்ட் டச்னு சொல்லும். இது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மூணுத்துமே நாங்க லாங்குவேஜ் உள்ள வச்சிருக்கோம். இது போக்சோ அவேர்னஸ்க்காக இந்த பொம்மை. சின்ன பசங்களுக்கு இதை டச் பண்ணனா அது சவுண்ட் விடும். அதை வச்சு அவங்க சிரிப்பாங்க. அதை வச்சு கொஞ்சம் லேர்ன் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த பொம்மையை ரெடி பண்ணியிருக்கோம். இதாச்சும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியறப்போ போல்டா வெளியே எல்லாருக்கும் சொல்லணும். 1098 நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போல்டா அதை ஷை பண்ணாம வெளியாட்டு சொல்லாம இருக்காம இருக்கிறதுக்கு வெளியே எல்லார்கிட்டையும் அதை சொல்றதுக்காக அதை நாங்க உருவாக்கிருக்கோம். ஜாரா பேசும் பொம்மை. இந்த பேசும் பொம்மைகளை எங்களுடைய மாணவர்கள் இந்த பள்ளி வளாகத்திலேயே அட்டல் டிங்கரிங் லேபும் இயற்பியல் ஆய்வுக்கூடத்தினுடைய உதவியும் கொண்டு இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. இதுல 2 விஷயம். மாணவர்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கான திறன்களை ஆசிரியர்களாகிய நாங்கள் அளிக்க வேண்டும், அந்த ஒரு விஷயம். 2வது, மாணவர்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த 2 விஷயங்களையும் இந்த ஜாரா மூலியமா எங்களுடைய பள்ளி செஞ்சிருக்கோம். இதுல இந்த ஜாரா டச் சென்சாரை பயன்படுத்தி வேலை செய்யுது. இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான் நாங்க போட்டிருக்கோம். ஜாரா 3 மொழிகளில பேசும்படி நாங்க அமைச்சிருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, இன்னும் இந்திய மொழிகள் அனைத்திலும் ஜாரா பேசுமாறு இப்ப வருங்காலத்தில் நாங்க அமைக்க இருக்கின்றோம். இந்த ஜாரா பொம்மையை பயன்படுத்தி அருகில் உள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு போக்சோ சட்டம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாங்க ஏற்படுத்த ஆவலாக உள்ளோம். இதுல எந்த பள்ளியிலிருந்து வேணாலும் என்கிட்ட இந்த பொம்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த ஆசிரியர்கள் அல்லது அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களுடைய பள்ளி மாணவிகளுக்கு இந்த விழிப்புணர்வை, உடல் பாதுகாப்பு, பெண்களுக்கான உடல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதுக்கு நாங்க ரொம்ப தயாராக இருக்கிறோம். மகிழ்ச்சியோட நாங்க அவங்களுக்கு ஜாரா பொம்மையை நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது மற்றும் அறவே ஒழிப்பது தொடர்பான NCORD ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சென்ற மாதம் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டறிந்தார். ஒவ்வொரு துறையும் தாங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தனர். காவல்துறை சார்பில் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும், இம்மாதம் இது சம்பந்தமாக மொத்தம் 18 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன எனவும், இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தனர். மேலும் ஒவ்வொரு காவல் நிலையம் வாயிலாக அந்தந்த பகுதிகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். கல்வித்துறை சார்பில் 15 அரசு பள்ளிகளுக்கு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டுள்ளன என்றும், மேலும் இவை விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சார்பாக பல்வேறு கிராமங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தனர். மேலும் பள்ளிகளுக்கு அருகில் 100 மீட்டருக்குள் உள்ள கடைகள் அடிக்கடி சோதனையிடப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தனர். மேலும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு அருங்காட்சியகத்தில் அனைத்து கல்லூரிகளின் மாணவ மாணவிகள் சென்று பார்வையிட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தனர்.
சமூக நலத்துறை சார்பாக ஒவ்வொரு சிக்னல்களிலும் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன எனவும், மேலும் கிராமப்புறங்களில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும், இதனையடுத்து அனைத்து மீனவ கிராமங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், பள்ளிகளுக்கு அருகில் அமைந்துள்ள கடைகளில் அடிக்கடி சோதனையிட வேண்டும் எனவும், புதுவையில் அனைத்து இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும், போதைப்பொருள் இல்லாத புதுவையை உருவாக்க தாங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டுக்கொண்டார். மேலும் போதைப்பொருள் விழிப்புணர்வுக்கு எதிரான மியூசியத்தில் தனியார் பள்ளி கல்லூரி மாணவர்களையும் அழைத்துச் சென்று காண்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் போதைப்பொருளுக்கு எதிராக பொதுமக்கள் அருகில் உள்ள கடைகளில் போதைப்பொருள் விற்பனை செய்தாலோ அல்லது வேறு விதத்தில் நடமாட்டம் இருப்பதாக உங்கள் பார்வைக்கு தெரிய வந்தாலோ 9489205100 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தாங்கள் தகவல் தெரிவிக்கலாம் எனவும், தாங்கள் அளிக்கும் தகவல்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் எனவும் ஆட்சியர் அவர்கள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சார்பு ஆட்சியர் செல்வி இசிட்டா ரதி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் கலைவாணன் மற்றும் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன், மேலும் காவல்துறை, கடலோர காவல்படை, மீன்வளத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள், மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் வட்டாட்சியர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலணி, போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட 14 கிராமங்களில் உள்ள 19 அங்கன்வாடி மையங்களில் முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கும் போர்வைகள் மற்றும் காலணிகள் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. கிரீன் ஹோம் மெட்ரிக் பள்ளியில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் பரிசளித்தார். தமிழ்நாடு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் கிரீன் ஹோம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. அப்பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டில்
10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரியில் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வறுமையுற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் மற்றும் மேம்பாட்டுக்காக இயங்கி வரும் அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், அப்பள்ளியின் நிறுவனரும் மேனாள் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான தமிழரசு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் ஊக்கத்தொகையை வழங்கி மாணவர்களிடையே உரையாற்றினார். பரிசு பெற்ற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 1வது SM மினாகுல் ஹக் 476 மதிப்பெண்கள், 2வது T தர்ஷனா 467 மதிப்பெண்கள், 3வது R தீபன் 459 மதிப்பெண்கள், 11ஆம் வகுப்பு 1வது P கவிப்பிரியா 553 மதிப்பெண்கள், 2வது S பிரபுசங்கர் 515 மதிப்பெண்கள், 2வது S ஹரிதா 515 மதிப்பெண்கள், 3வது R சபரிநாதன் 509 மதிப்பெண்கள், 12ஆம் வகுப்பு 1வது K தர்ஷினி 558 மதிப்பெண்கள், 2வது K துர்கேஷ் 530 மதிப்பெண்கள், 3வது S கார்த்திகா 513 மதிப்பெண்கள் பெற்றனர். மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் சென்னை வேலம்மாள் கல்வி குழும பேராசிரியர் சிற்றொலி கணேஷ்ராம், புதுச்சேரி ஆண்டவர் அறக்கட்டளையின் நிறுவனர் கட்டட பொறியாளர் முத்துராமன், சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள காவேரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் கவிஞர் அனிதா பரமசிவம், சேலம் காவல்துறையில் பணியாற்றும் பரமசிவம் மற்றும் பள்ளியின் செயலாளர் சரண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வாழ்த்தி பேசினர். இவ்விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட வசந்தபுரம் குறிஞ்சி நகரை இணைக்கும் மைனர் பாலம் கட்டுவதற்காக ரூபாய் 40,50,000 மதிப்பீட்டில் நடைபெற்ற பூமி பூஜையினை வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா PKT முரளி, ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் உள்ள புதுச்சேரி தமிழ்நாடு இடையிலான குறிஞ்சி நகர் வசந்தபுரத்தை இணைக்கும் மைனர் பாலம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது. இதனை இடித்து புதிய பாலம் கட்டித்தர பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பலமுறை அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் நிறைவேற்றப்படாமல் இருந்த பாலமானது தற்சமயம் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா PKT முரளி மற்றும் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் கூட்டு முயற்சியால் இன்று நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 40,50,000 மதிப்பீட்டில் மைனர் பாலம் கட்டுவதற்கான முதற்கட்ட பணி இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பாலம் கட்டுவதற்கு நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் 1/3 பங்கு என தமிழக அரசின் சார்பில் ரூபாய் 27 லட்சமும், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தனது சொந்த நிதியின் மூலம் ரூபாய் 13,50,000 என மொத்தம் 40,50,000 மதிப்பீட்டில் மைனர் பாலம் கட்டுவதற்கான பணி இன்று துவக்கி வைக்கப்பட்டது. பூமி பூஜையானது வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா PKT முரளி தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் BDO சுபாஷ் சந்திரபோஸ், மணிவண்ணன், பொறியாளர் குகன், ஓவர்சீர் ஞானவேல், வார்டு உறுப்பினர் கணேசன் மற்றும் வசந்தபுரம் ஊர் பொதுமக்கள், ஊர் நாட்டாண்மைகள், ஊர் முக்கியஸ்தர்கள் என திரளானோர் பங்கேற்றனர். 30 ஆண்டுகள் கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனை அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டினர். புதுச்சேரி ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடினர். புதுச்சேரி நேரு வீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடை ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேலாளர் ஞானசேகர் தலைமையிலும் வழக்கறிஞர் முனுசாமி முன்னிலையிலும் தங்கத்தேர் இழுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோயிலில் வந்திருந்த பக்தர்களுக்கு லட்டு மற்றும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி திப்புராயப்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் பட்டா வழங்கும் நடவடிக்கைகள் அனிபால் கென்னடி MLAவின் முயற்சியால் தீவிரமடைந்துள்ளன. உப்பளம் தொகுதி உட்பட்ட திப்புராயப்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் நீண்ட ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடக்கமாக முன்னெடுத்து வருகின்றார்.
இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சமீபத்தில் நில அளவைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். இதனையடுத்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் மற்றும் நில அளவைத்துறை இயக்குனர் செந்தில்குமார் ஆகியோருடன் திப்புராயப்பேட்டை பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிக்கோலஸ் குடியிருப்பில் பலருக்கும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்த உறைவிடம் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய சட்ட உரிமை இல்லாத நிலை உள்ளது. எனவே அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதுடன் அடிப்படை வசதிகளும் செய்யப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டரிடம் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த கலெக்டர், உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசுடன் ஆலோசித்து இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இதோடு மட்டுமின்றி அந்த பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குடிநீர், சாலை மற்றும் சாலை வழி கழிவுநீர் பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் பார்வையிட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்த்து வருகின்றார். எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவதுதான் தங்களின் முக்கிய நோக்கம் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தெரிவித்தார். இந்த முயற்சி நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிக்கோலஸ் குடியிருப்பில் வசிக்கும் ஏழை மற்றும் சமூக பின்தங்கிய மக்களுக்கு சட்டப்பூர்வ உரிமைகள் கிடைப்பதுடன் அரசு நலத்திட்டங்கள் முழுமையாக பயனளிக்கக்கூடியவையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நேற்று புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மற்றும் கடற்கரை மேலாண்மை அதிகார அமைப்பு அலுவலகம் சென்று டாக்டர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி IAS அவர்களை நேரில் சென்று சந்தித்து தடையில்லா சான்றிதழ் நில அளவைத்துறைக்கு அளிக்கும்படி, அதற்கு கோப்பு ஒப்புதல் வழங்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது கழக கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், வின்சென்ட், அருள் ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டம். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். வருகிற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப் போவதாக தனி மாநில அந்தஸ்து போராட்டக்குழு தலைவர் நேரு MLA தகவல். பாலியல் தொல்லைகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொம்மைகள். புதுச்சேரி இளங்கோஅடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உருவாக்கி அசத்தல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.